நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல நண்பர்களே. எனக்கு தெரியும் நண்பர்களே. அருமையான ஒரு மட்டன் பிரியாணி தான். அதாவது இன்னைக்கு ஷூட்டிங் போனேன் நண்பர்களே. ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ பண்ண போயிருந்தேன், பிஎம்ஆர் ப்ரொடக்ஷனுக்கு. அவங்க ஆர்டிஸ்ட்டுக்கு பூரா நடிக்க வந்ததுக்கு பூரா பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க சார். பக்கெட் பிரியாணி ஒரு 5 கிலோ, கார்னிவல், மதுரை கார்னிவலில் பாருங்கள். அதில் ப்ரமோஷனல் நண்பர்களே, சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. சொல்கிறேன், நம்ம வந்து அங்கே அங்கே கொடுக்குற பிரியாணியை நம்ம எப்படி ஒரு நண்பருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, இப்படி திங்கிறீங்களே குடும்பத்தை விட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. அப்படிலாம் இல்லை நண்பர்களே, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்கள் அந்த வீடியோ இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டுருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லோரும் நான் தான் பரிமாறுவேன். நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. ஏன்னா என் பாப்பாவை கொண்டு வரணுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்றாலும் சாப்பிடுங்க, மிச்சத்தை மட்டும் வைங்கன்னு நான் சொல்லிட்டேன். என்னடா பாப்பா, அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அந்த வீடியோ போடணும்னு நான் நினைக்கல. ஆனால் அங்கேருந்து இங்கே வருங்கள ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிட்டாப்புல, இப்படி திங்கிறீங்களே குடும்பத்தை விட்டுட்டு. மனசே எனக்கு சங்கடமாக போச்சு. அதனால் என் மதுக்கும் சருமிக்கும் ஒய்ஃபுக்கும் பிரியாணி எடுத்து வந்துட்டேன் நண்பர்களே. ஆனால் கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத சாப்பிடுங்க. நான் கம்மியாக சாப்பிட்டு உங்களுக்கெல்லாம் எடுத்தாந்தேன், ஓகேவா? என்னால் அதே முடியும். இது 2000 2500 வாங்க முடியுமா? 2000 குறையாமல் வரும். இதை வாங்கி தர முடியுமா? அதனால் முடியாது. மட்டன் பிரியாணி ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இது தால்சா இட்லி, நம்ம வீட்டில் வச்சது நண்பர்கள். தால்சா தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு இட்லிக்கு ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தால்சாவே சாப்பிடுவோம். அது சாப்பிடுவாடா உனக்கு அதை கேளு. அதான் என்னடா கேட்காம இருக்கேன்னு பார்த்தனே. இவ்வளோ தான் நம்மளோட மிக்ஸா. இது எனக்கு வச்ச பிரியாணி. இது முட்டை இருக்கு வேணும்டா எனக்கு. இந்த சட்டி எனக்கு. சரி, எவ்வளோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கோ, ஓகேவா? போதுமா? பீஸ் 1 2 தான் கிடக்கு. பீஸ் எனக்கு வேணாம். சாப்பிட்ற நீ சும்மா சாப்பிட. சார், நல்லா ஆயிலே இல்லாமல் நீட்டாக இருக்குது பிரியாணி. ஓகேவா? நல்ல வேலை. நமக்கு எது என்னமோ நமக்கு பக்கெட்டு ஃப்ரீ. பக்கெட்டு நம்மளுக்கு இன்றைக்கி சேவிங் ஆகிடுச்சு. ஓகே, அது ஒரு கரண்டியோட நண்பர்களே. போய் காலைல விளக்கி வைங்க. எது ஜூஸ் ஆகிக்கிறோம், ஊறுகாய் போட்டுக்கலாம். ஊறுகாய் மூறுவத்தை போட்டு உள்ள சேஃப்டி பண்ணிக்கலாம். ஓகே. ஏப்பா உனக்கு பீசணும்டா? ஒன்று தின்றா தாங்கப்படா, சும்மா தின்னு. ஒன்று தின்றா. ஏன்டா? சரி, அப்பா வேணா வச்சுக்கட்டா. என்ன வேணுமா பிரியாணி? ஓகே, இந்தா. உனக்கு பிரியாணி இல்லை, உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன் நண்பர்களே. என் ஒய்ஃபுக்கு பிரியாணி இல்லை, 2 பேருக்கும் அவருக்கு பாவம். இந்த ஏன் நல்லா இருக்கு தால்சா, கொஞ்சோண்டு ஊற்றுரு சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, எனக்கு இட்லி போதும். என் பிள்ளைகளுக்காக தான் நான் கம்மியாகவே சாப்பிட்டேன். இது தெரியாமல் ஒரு நண்பர் சொல்கிறாரு, என்னங்க இப்படி திங்கிறீங்க? எனக்கு கம்மியாக தான் சாப்பிட்டேன். சத்தியமாக செம்ம டேஸ்ட்டு. இந்த தால்சாவுக்கு, இந்த பிரியாணி கொடுத்த தால்சா தான், இந்த தால்சாவுக்கு இந்த இட்லிக்கு வேறு லெவலு. என்ன வேணாம் உங்களுக்கு? எனக்கு 4 இட்லி போதும் நைட்டு. அப்பா அந்த பிள்ளை அவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்கப்பா. சாப்பிடு அக்கா பாவம். நான் ஒரே ஒரு மட்டன் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் நண்பர்களே மட்டன். அது பாருங்க. வேணாம், நீ பாடு. அம்மாவுக்கு வேணாம், நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். அம்மாவுக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். எப்படி இருக்கு? அமேசன்டா. இட்டு வேணுமா? நம்ம வீட்டு வயசில் கொஞ்சம் குழம்பு எடுத்தாடா. கொஞ்சம் ஊற்றியும்.
ஏதோ இட்லி சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது இட்லி. சூப்பராக இருக்கு பிரியாணி, அருமையாக இருக்கு பிரியாணி. ஆமாம் நண்பர்களே, சூப்பராக என் முன்னாடி மாவாட்டிட்டான், கற்றுக்கிட்டான் நண்பர்களே. அல்ல மதுரை மல்லிகைப்பூ மாதிரி இட்லி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. இன்னைக்கு தான் இட்லி நல்லா செஞ்சுருக்கா. இந்த சப்பாத்தி மட்டும் ஒன்று இவ கற்றுக்கிட்டான்னா எனக்கு சந்தோஷமாக போயிடும். சப்பாத்தி பற்றி எங்கள் அம்மாவுக்கு செய்ய தெரியல. அப்படி சொல்லுடா, நான் சொன்னா வையிறாப்பா. என்ன ஒரு தட்டப்பயிரா தாத்தா இம்பை நல்லா சுட சுட இருக்குது தட்டைப்பயிர். காலையில் பழைய சோறுக்கும் தட்டைப்பயிர் வச்சுருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சுட சுட தட்டைப்பயிர் பழைய குழம்புனா செம்மையாக இருக்கும். நாளை காலையில் பழைய குழம்பு தட்டைப்பயிர் சாப்பிடும் குழம்பு தான். அமேசனாக இருக்குண்ணா. என்ன சாமி போதுமா? சாப்பிடு. பிரியாணியில் தாளிச்சா ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. என்னடா ஏன் பீஸ் கூட சாப்பிட மாட்டேங்க? ஏன் பீஸ் சாப்பிட மாட்டேன்? என்னவா சுண்டாமல் சாப்பிடியா? சுண்டு வாரியா? முன்னாடி வா. என்ன வேணாப்பா, நான் அப்பா பிரியாணி சாப்பிட்டேன். ஓகேவா? முன்னாடி வச்சுக்கிறது சிந்தாமல் சாப்பிடணும் சாமி. நண்பர்களே, ஆனால் எங்கே சாப்பிட்டாலும் என் குடும்ப நினைவு இல்லாமல் இருக்காது. அதனால் நான் வெளியே போனாலும் பயந்து சாப்பிடுவேன். என் பிள்ளையை நான் வந்துருண்டு. இது வந்து நடித்ததுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தது, ப்ரொடியூசர் வாங்கி கொடுத்தாங்க. இதை கேட்டால் ஓசி சோறுன்றீங்க. நான் நடிச்சிங்க, கஷ்டப்பட்டு நடித்து கொடுத்தீங்க, அதுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. என்னுடைய பங்கை நான் வீட்டுக்கு கொண்டாந்தேன், அடுத்தவங்க பங்கை நான் கொண்டாடல. என் பங்கை நான் வீட்டுக்கு கொண்டாந்தேன். இதில் தப்பா சொல்லுங்க, தப்பா? சூப்பரா சூப்பரா. ஓகே நம்மளே சாப்பிட்றா. காட்டுங்க, அப்பா ஊட்டி விடுவா, நீயே ஊட்டி சாப்பிடு, நீயே எடுத்து சாப்பிட்ணும். சரியா? நல்லா இருக்கா? ஒரு பீஸ் ஆப்புக்கு எங்கப்பா தானே சொல்ல மாட்டேற வெத்தியா. நீ சாப்பிடு சாமி, தங்க நீ சாப்பிட்றா. இப்போ என்ன பண்ணுவ? முட்டையை ஆட்டை போட்டு சொல்கிறாப்பா அம்மா. சொல்லு, எங்கள் அப்பா சொல்லு. எங்கள் அப்பா தான். நான் சொன்னா தான் சொல்லுவாங்க நீ. எங்கள் அப்பா இதே. ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடுவது மதுரை மீசமணி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் பாய். பாய் பாய். ஓகே.